சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாது. பராசக்தின்றது திமுகவினுடைய அறிவுச்சுடர். ஜனநாயகன்றது இன்னொரு உலக சுற்றுவாளி. நேரடியான அரசியலை பேசின முதல் சினிமான்னு சொல்லி கூட நம்ம பராசக்தி சொல்லலாம். எம்ஜிஆர் பல படம் நடிச்சிருந்தாரு. ஆனாலும் உலக சுற்றுவாளிபன் அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஒரு படமா அமைஞ்சது. பராசக்திக்கு முன்பு பராசக்திக்கு பின்புனே சினிமாவை பிரிக்கலாம். நாம் தமிழர் பேசுற அரசியல அன்னைக்கு பராசக்தி பேசி திமுகவினுடைய கொள்கை விளக்க புத்தகம் தான் பராசக்தி. எம்ஜிஆருடைய ஐக்கானா பார்க்கப்படக்கூடிய விஜயும் கருத்தியல் ரீதியா இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு ஐக்கானா இருக்கக்கூடிய திமுகவும் ரெண்டு படைப்பை எடுத்துக்கொண்டு நம்ம முன்னாடி பொங்கலுக்கு வைக்கிறாங்க. மொழி மீதான ஒரு மிகப்பெரிய பற்று நமக்கு மரபு ரீதியா இருக்கு. அது ஒரு தூய்மையான மாணவர் போராட்டம், முழுக்க முழுக்க தன்னெழுச்சியான மாணவர் போராட்டம். அதை அரசியல் லேபிள் ஒட்டி கொள்ளப்பட்டது, இனிமேலும் ஒட்டி கொள்ளப்படுது. கலைஞர் இல்லாத இந்த திரைப்படம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா? கலைஞரோட ஒப்பிடாது. பெரிய அரசியல் வசனம் எதுவுமே கிடையாது. ஆமா, ஒரே ஒரு வசனம் தான். நான் உங்களை விஞ்ஞானின்னு நினைச்சேன், நீங்க வியாபாரியா இருக்கீங்களே. இங்கேயும் ஒரு உணர்ச்சி போராட்டம் தான் இது. ஜனநாயகம் நீங்க சொன்ன போல உழைச்சிட்ட வாலிபன் போல இவரு ஏதாவது அணு ஆயுதத்துக்கு ஈடாக தான் ஏதாவது படத்தை கொண்டு வந்து ஒன்ன கண்டுபிடிப்பாரு. ஒரு முன்னோட்டம்னு வச்சுக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கருத்தை விரும்ப போறீங்களா, உணர்ச்சியை விரும்ப போறீங்களா? நம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு இருப்பவர் பத்திரிகையாளரும் திரைப்பட இயக்குனருமான பரமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம், நலமா இருக்கீங்களா இயக்குனர் அவர்களே? நல்லா இருக்கேன். நீண்ட இடைவெளிக்கு நம்ம சந்திக்கிறோம். இந்த சந்திப்பு இன்றைக்கு திரைப்படம் சம்பந்தமான கேள்விதான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். 2 திரைப்படங்கள் பரபரப்பாக பேசப்படுறாங்க. ஒன்று பராசக்தி, அதுக்கு அடுத்தது ஜனநாயகன். ரெண்டுமே தேர்தலை மையப்படுத்தி தான். 2026 தேர்தலை முன்னிட்டு விஜய் இது ஜனநாயகனம். அதே தேர்தலை முன்னிட்டு திமுகவுடைய வரலாறு, திராவிட கட்சி வரலாறு பின்னோக்கி பார்க்கறதுக்காக சிவகார்த்திகேயனை இறக்கி விட்டுருக்காங்க. அது பராசக்தி. அந்த படத்தினுடைய முழு விவரங்கள் ஓரளவுக்கு வெளியில் வந்தாலும் ஒரு திரைப்பட இயக்குனராக அந்த படத்தை பற்றி உங்கள் மூலமா தெரிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் சினிமா வேற இல்லை, அரசியல் வேற இல்லை. அதற்கு மீண்டும் ஒரு உதாரணம் தான் அந்த ஜனநாயகனும் பராசக்தியும். பராசக்தின்றது திமுகவினுடைய அறிவுச்சுடர். அதாவது அன்றைக்கு மிக மிக நேர்மையாக, அதாவது நேரடியான அரசியலை பேசின முதல் சினிமான்னு சொல்லி கூட நம்ம பராசக்தி சொல்லலாம். ஒரு அரசியல் படத்தினுடைய பராசக்திக்கு முன்பு பராசக்திக்கு பின்புனே சினிமாவை பிரிக்கலாம். அதுக்கு முன்பு வரைக்கும் தேசபக்தி படங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது தன்னுடைய கொள்கையை ஒரு திரைப்படத்தின் வாயிலா வெளியிடலான்றதுக்கான முதல் உதாரணம் பராசக்தி. கலைஞருடைய அந்த வசனங்கள் எல்லாமே நீங்க அதாவது அனல் தெரிக்கும். ஆமா ஆமா, அது அந்த கோயில் கூடாது ஏய் பூசாரி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து, அதாவது கம்யூனிசம் பேசப்பட்டிருக்கும், பகுத்தறிவு பேசப்பட்டிருக்கும், பெண்கள் சம உரிமை பேசப்பட்டிருக்கும், கைவி பெண்கள் பத்தின விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். எல்லா தமிழர்கள், அதாவது வெளிநாட்டு தமிழர்கள் இங்க தமிழர்கள் இன்னைக்கு நாம் தமிழர் பேசுற அரசியல அன்னைக்கு பராசக்தி பேசியிருந்தது. அப்போ திமுகவினுடைய கொள்கை விளக்க புத்தகம் தான் பராசக்தி, அதோடைய கலை வடிவம் தான் பராசக்தி. அவ்வளவு பெரிய பராசக்தியை கொண்டு இன்னைக்கு அதே பேரோட இன்னைக்கு திரையில கொண்டு மீண்டும் திமுக நிறுத்தி இருக்கு இல்லையா? இன்பநிதி ஸ்டாலின் தயாரித்து, அது பெயர்கள் வேற இருந்தாலும் அது நேரடியான திமுகவுடைய ப்ராடக்ட். அப்போ அது எவ்வளவு நேர்த்தியாகவும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அது இறக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் நீங்க ஜனநாயகம் எடுங்க, ஜனநாயகன்றது இன்னொரு உலக சுற்றுவாளிபன். எம்ஜிஆர் அதே கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்துல எம்ஜிஆர் இறக்கின படம் உலக சுற்றுவாளிபன். அந்த படத்துக்கும் பல்வேறு சிக்கல்கள் அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணாரு. அந்த படத்தை வெளியிட மாட்டேன்னு மதுரை முத்து இந்த படம் வெளியானா நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா அறிவிச்சு அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய கிட்ட விஜயகாந்த் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நானே முத்துக்கு சேலை அனுப்பிச்சேன் அப்படின்னு. அப்போ ஒரு அரசியல் நுழைவுக்கு அது வரைக்கும் எம்ஜிஆர் பல படம் நடிச்சிருந்தாரு. ஆனாலும் உலக சுற்றுவாளிபன் அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஒரு படமா
அமைஞ்சது. அப்படி 2 ஐகான்ஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய ஐகானா பார்க்கப்படக்கூடிய விஜயும், கருத்தியல் ரீதியா இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு ஐகானா இருக்கக்கூடிய திமுகவும் 2 படைப்பை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம முன்னாடி பொங்கலுக்கு வைக்கிறாங்க. சரி, அந்த பராசக்தியுடைய கதையினுடைய கரு எப்படியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பராசக்தியுடைய கரு வந்து மொழி போராட்டம் தான். அதாவது வந்து 35 ஆரம்பித்து 65 வரைக்கும் வந்து நடந்த மொழி போராட்டங்களுடைய வடிவம் தான் பராசக்தின்னு நான் நினைக்கிறேன். நான் அதோடைய ட்ரெய்லர் மற்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த மொழி போராட்டத்தின் உச்சமா பொள்ளாச்சியில் நடந்த துப்பாக்கி சூடு தான் அந்த படத்தினுடைய மைய கருவாக இருக்கும். அதாவது வந்து ஒரு 19 வயது பையன் வந்து அன்றைக்கு வந்து அந்த அலுவல் மொழியா ஹிந்தி கட்டாயம் ஆக்கப்பட்டதுக்கு எதிராக நடந்த கடையடைப்பு போராட்டத்தில் பொள்ளாச்சியில் வந்து இருந்த தபால் நிலையத்தை கொளுத்தின ஒரு 19 வயது சிறுவனை போலீஸ் துப்பாக்கியால சுட்டு அந்த பையனை வந்து இறந்துடுறாப்புல. அதை முன்னிட்டு அங்க ஏற்பட்ட கலவரத்துல 2 காவல் அதிகாரிகள் வந்து தீ வச்சு கொளுத்தப்படுறாங்க. தபால் நிலையமும் கொளுத்தப்படுது. கொளுத்தப்பட்டதன் அடிப்படையில் நடந்த துப்பாக்கி சூட்டுல 20-30 பேர் செத்துடுறாங்க. மிகப்பெரிய கலவரம் வந்துருது. அப்போ வந்து ராணுவம் வந்து கட்டுப்படுது. ராணுவம் திரும்ப வருது. அதுக்கு அடுத்து 2 நாள்ல பொள்ளாச்சிக்குள்ள ராணுவம் வருது. ராணுவம் வந்து ராணுவம் மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா சுற்றுவேண்டா அப்படின்ற போது ஒரு இளைஞன் முன்னாடி வர்றான். அவன் காலில் சுடுறாங்க. காலில் சுட்ட உடனே அவன் போய் கெட்டு போட்டுட்டு வந்து மறுபடியும் திரும்ப வந்து போராட்டம் பண்றான். எவ்வளவு உணர்ச்சி, தமிழ்ன்ற உணர்ச்சி பொங்கி தன்னால மாணவர்கள் எடுத்துன மிகப்பெரிய போராட்டம் அது. அப்படி அந்த தபால் நிலையத்தை எரிக்கிறதுக்கு முந்தின நாளே முன்னேற்பாடுகளை அண்ணாதுரை எல்லாரையுமே கைது பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி எரிக்கப்பட்ட போது என்னுடைய தம்பிகளில் ஒருவராக அவர் இருக்கலாம்னு அண்ணாதுரை அன்னைக்கு பேசின வசனம் தான் இன்னைக்கு கொண்டு வந்து பராசக்தியில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ராணுவம் வந்து மிகப்பெரிய கட்டவிழ்த்து ஒரு பெரிய வன்முறையை வந்து அங்க நிகழ்த்துது. சரி, அப்போ இருந்த காலகட்டங்கள் வந்து இந்தி எதிர்ப்பு என்பது மிக தீவிரமான அது அவசியமா இருந்தது. அன்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து மும்மொழி கொள்கைகள் கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா வந்து இந்த மொழியை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, ஆனால் படிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த காலத்துடைய அந்த சப்ஜெக்ட் இப்போ இருக்க இளைஞர்கள் அதை ஏற்றுப்பாங்களா, அது சூப்பர் ஹிட் கொடுப்பாங்களா? இல்லை, அதாவது இது எப்படி திமுகவுக்கு கை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம்? பிரச்சனை தான் மாறி இருக்கு. அடக்குமுறைன்ற ஒன்றுக்கு எதிராக கிளர்த்தலக்கூடிய உரிமை நம்மளோட தமிழர்களுக்கானதுன்ற மரபு என்னைக்குமே நமக்கு இருக்கு. இன்னும் நம்ம வந்து மொத்தமா அழிஞ்சு எல்லாரும் செவ்வாய் கிரகத்துல போய் இருந்தா கூட அன்னைக்கும் நாங்கள் சொல்லுவோம், அன்னைக்கு எங்களுக்கு வந்து தமிழ் மரபுல தேவாரம் திருவாசகத்துல எல்லாம் செவ்வாய் கிரகம் பத்தி இருக்கு, அங்கேயும் போய் பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம. அப்படி மொழி மீதான ஒரு மிகப்பெரிய பற்று வந்து நமக்கு மரபு ரீதியா இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க ChatGPTல எந்த மொழியையும் நம்ம வந்து ஒருத்தர் எல்லா மொழியையும் கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரே நேரத்துல எத்தனை மொழியினாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலான்ற எல்லா சூழ்நிலையுமே வந்துருச்சு. அன்னைக்கு வந்து பராசக்தியில் வந்து கலைஞர் ஐயாவுடைய வசனம் வந்து தெரிக்க விட்டுருப்பாரு. அதாவது அந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கு வந்து சிவாஜியுடைய நடிப்பை விட கலைஞர் அவருடைய அந்த வசனம் தான் வந்து மிகப்பெரிய பொருளா பேசப்பட்டது. அதுபோல ஒரு கலைஞர் இல்லாத இந்த திரைப்படம் இதனுடைய வசனங்களாம் எப்படி இருக்கும்? இது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா? இல்லை, நீங்க கலைஞரோட ஒப்பிடாதீங்க. ஏன்னா அதுக்கு இது துளியும் ஒரு ஒப்பிடவே கூடாத ஒரு விஷயம். என்னன்னா கலைஞர் உருவாக்குனார் அதை. அது அந்த திரை கலைக்குள்ள எப்படி நம்மளுடைய மொத்த கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கலான்னு முதல்ல உருவாக்கின விஷயம் அது. உருவாக்கத்தின் மேல வந்து இப்போ ஒரு விஷயம் பண்றாங்க. இது வந்து உருவாக்கம் கிடையாது, இது ரீக்ரியேஷன். அதாவது என்னன்னா அந்த டெபாசிட் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த வட்டி எடுத்து வச்சு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது. ஆமா, இது நாங்க வேற மாதிரி நாங்க காட்டுறோம் பாரு. இது நான் வந்து எனக்கு தேவை இருக்கு, தேவைன்னு அடிப்படையில நீங்க ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட அந்த எதிர்ப்பே புதுசு. அன்னைக்கு பராசக்தி எதிர்ப்பே புதுசு. அது வரைக்கும் வந்து தேசிய கீதம் தான். அதாவது வந்து தேசியம்தான் அன்னைக்கு வரைக்கும் வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. தேசபக்தி பாடல்களும் இந்தியா சுதந்திரம் அடையணும்னு தான் பேசிட்டு இருந்த காலத்துல அது ரொம்ப அந்த தாட்டே புதுசு. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இந்த பராசக்தியில் இருக்கக்கூடிய தாட்டு புதுசான்னு கேட்டீங்கன்னா இது ரீக்ரியேஷன், ஒரு எலெக்ஷனுக்கான ரீக்ரியேஷன் கூட சொல்லலாம். நீங்க பேசும்போது உலக சுற்ற வாலிபனை வந்து ஒப்பிட்டு பேசுனீங்க. உலக சுற்ற வாலிபன்ல வந்து எப்படின்னா எம்ஜிஆர் வந்து அந்த அணு ஆயுதத்தை பத்தி அதுதான் மின்னல்ல இருந்து கரண்ட் எடுப்பாரு. ஆனா இந்த ட்ரெய்லரை வந்து பார்க்கும்போது அப்படிதான் இந்தியா ஒரு டைலாக் இருக்கும், இந்தியாவை வந்து 1 நிமிடத்தில் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு. ஸோ ரெண்டும் வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய வந்து அதே போலதான். ஆனா மாடலிங்ஸ் மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா என்னன்னா உலக சுற்றுவாளிகள்ல பெரிய அரசியல் வசனம் எதுவுமே கிடையாது. ஆமா, ஒரே ஒரு வசனம் தான்.
நான் உங்களை விஞ்ஞானின்னு நினச்சேன், நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்களே அப்படின்ற ஒரே வசனம் தான். ஆனால் அந்த படத்தை ரசிகர்கள் எதனால் அரசியலோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அந்த படத்துக்கு வெளியே இருந்த பிரச்சனை. அந்த படத்தை வெளியிட விடாம, அந்த படத்தை இது பண்ண விடாம, கட்சி ஆரம்பிச்சது, பல்வேறு இது எல்லாத்தையும் அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எம்ஜிஆர் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிச்சோம். அது போல வந்து. ஆனா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வெளிவந்த தகவல் வந்து ஜனநாயகத்தில் வந்து முழுக்க வந்து திமுகவுடைய அரசை வந்து தும்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான், திமுகவை ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தகவல். இல்லை, எனக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி வந்து விஜய் ஒரு இல்லை, அதனுடைய வசனங்கள்லாம் சொல்றேன். வசனங்களுமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் சாட்டி எடுத்து அடிப்பாரு, உங்களெல்லாம் ஒளி ரொம்ப துணுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து திரும்ப வந்துடுவேன், ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லி திரும்பி போற ஐடியாவே இல்லை. அது ஐ எம் கம்மிங் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன துணுக்கா தான் இருக்கும். இப்போ பராசக்தி மாதிரி நேரடி அரசியலை கண்டிப்பா ஜனநாயகன் பேசாது. கண்டிப்பா இது நான் இவரை தான் எதிர்க்கிறேன், நீ தான் இது, இவர் தான் அதுன்னு கண்டிப்பா பேசாது. ஏன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் படம், அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்செப்ட்ல தான் இருக்கும். அது ஜனநாயகம் வந்து ஒரு நேரடி அரசியலை பேசவே பேசாது. அன்னைக்கு வந்து எப்படி உலக சுற்றுவாளி இப்ப நேரடி அரசியலை பேசலையோ, அவ்வளோ ரசிகர்கள் இருந்து அவ்வளோ அரசியலுக்குள்ளேயே இருந்த எம்ஜிஆர் கூட தன்னை கட்சி ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப குரூசியலான ஒரு படம்னு இறக்கக்கூடிய படத்துல அரசியல் பேசல. இன்னும் அதுக்கு வந்து சான்றிதழ் வழங்காம வந்து தியேட்டர் கிடைக்காம ரொம்ப இல்ல. அதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு வழங்கிடுவாங்க கண்டிப்பா. படம் வந்து குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் ஆனது. அதற்கு சென்ற படம் எப்படியோ அது போலதான், சிறப்பு காட்சிலாம் இல்ல. சிறப்பு காட்சி இருக்க வாய்ப்பு இல்ல, தேவையும் படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படின்னா கண்டிப்பா தருவாங்க. பராசக்தி சிறப்பு காட்சி தரும்போது இது தராம இருந்தான்னு வச்சுக்க, அது பெரிய இல்லை. நீங்க இதுக்கு எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அதுக்கும் கொடுத்துதான் ஆகணும். வேற அப்படிங்கும்போது இதுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கும் கிடையாதுங்கிறதுல முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ இதை வைத்து பணம் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இந்த படத்தின் மூலமா இத ஒரு ப்ராடக்டா வெளியிடக்கூடிய திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா இது ஒண்ணு பெரிய பணம் சம்பாதிச்சு கொடுக்க போறது கிடையாது பராசக்தி. அதை தாண்டி ஒரு இமேஜ் ஃபேக்டருக்காகத்தான் பராசக்தியை இறக்கப்படுது. ஒரு அரசியல் அந்த பராசக்தி கிட்டத்தட்ட வந்து 56 இடங்கள்ல வந்து வெட்டப்பட்டு இன்னைக்கு வந்து மும்பை நோக்கி போயிருக்காங்க இருக்கு. அது ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. நிறைய சீன்ஸ்லாம் வந்து வெட்டப்பட்டதுன்னா அப்படி நீங்க சொல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்து நீக்கிருந்தாங்கன்னா அந்த படம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தானே போயிருக்கும். இல்ல, அது சென்சார் போர்ட்லேயே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை கரெக்டா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பெரிய படம் இந்த மாதிரி அரசியல் சூழலோட வரும்போது மட்டும்தான் பேசுறோம். ஆனா இது எல்லா படங்களுக்கும் சென்சார் போர்ட்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது இங்க இருக்கக்கூடிய சினிமா அமைப்புகள் எதுவுமே பேசுறது இல்லை. அப்படி பேசினாலும் அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்க போறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க வந்து இவ்வளவு வன்முறை காட்சிகளோட சென்சார் வந்து அனுமதிக்குது. ஆனா ஒரு அரசியல் வசனத்தை அனுமதிக்க முடியாம இப்ப வரைக்கும் தடை பண்ணி போதைப் பொருள் அனுமதிக்குது, ஒரு தலையை துண்டா வெட்டுறது அனுமதிக்குது, ரத்தத்தை இது பண்றது அனுமதிக்குது, எல்லாத்தையுமே அனுமதிக்கிற சென்சார் போர்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு சிறு வசனத்தை அனுமதிக்க முடியலன்னா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கலை வந்து அரசியல் பேசினா அதனால தனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதான் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, சினிமாவும் அரசியலை வந்து பிரிக்க முடியாது, திருவிளையாடல் வசனம் போல. ரெண்டுக்குமே சென்சார் வந்து கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்காது. இது என்ன போட்டியே வந்து இது இவங்க ரெண்டு பேருக்கு தான். இது சென்சார் போர்டுன்றது மத்திய அரசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப மத்திய அரசை நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு படமா இருக்குதுன்னா அது பராசக்தியா தான் இருக்குது இல்லையா? இப்போ அதுவுமே வந்து பாஜகவுக்கு எதிரான போராட்டம் இல்லை, கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கு எதிரான போராட்டம். அப்போ அதை வந்து அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, எங்களை அதாவது நாங்க ஹிந்திக்காரன் எங்களுக்கு எதிரானது கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிரானவங்கன்ற வசனத்தை வைத்து அது வந்து அதோடைய ட்ரெய்லர்லேயே காட்டப்படுது. அதனால இந்த சென்சார் பிரச்சனை ரொம்ப சுமூகமா முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த படம் களத்துல ஏற்படுத்தக்கூடிய இமேஜ்கள் தான் ரெண்டு பக்கமும். இதை வச்சு இனிமேல் நாங்க மொழிப்போருக்காக நாங்க தான் வந்து இது வரைக்கும் என்னென்ன லேபிள ஒட்டினாங்களோ அந்த லேபிள பூரா இன்னும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒட்ட போறாங்க, வெட்டிடுவாங்க. நாங்க தான் இது பண்ண அது ஒரு தூய்மையான மாணவர் போராட்டம், முழுக்க தன்னெழுச்சியான மாணவர் போராட்டம். அதை வந்து அரசியல் லேபிள் ஒட்டி கொள்ளப்பட்டது, இனிமேலும் ஒட்டி கொள்ளப்படுது. அது வரலாறு ரீதியா அதை வந்து ஈஸியா மாத்தி இது பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு உணர்ச்சி போராட்டம் தான் இது ஜனநாயகம். நீங்க சொன்ன போல உலகச்சிற்ற வாலிபன் போல இவரு ஏதாவது அணு ஆயுதத்துக்கு ஈடாதான் ஏதாவது படத்தை கொண்டு வந்துருப்பாரு, ஒன்ன கண்டுபிடிப்பாரு நிச்சயமா. பரமன்,
பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 2 திரைப்படங்களை வந்து பட்டி தொட்டி என்று பேசப்படும் இந்த அரசியல் எந்த 2026 அந்த தேர்தலில் வந்து இந்த படம் ஒரு மெய்ய பொருளா வாங்க சொல்லிட்டு அமையும் ஒரு முன்னோட்டம்னு வச்சுக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வந்து கருத்தை விரும்ப போறீங்களா, உணர்ச்சியை விரும்ப போறீங்களா? சந்திப்போம். நன்றி. நன்றி.